அன்பார்ந்த பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களோடு கூட இன்றைக்கு என்ன தெளிவாக பேசுகிறாருன்னா, இன்றைக்கு உங்களுடைய இருதயம் முதல் இடம் யாருக்கு? உங்களுடைய இருதயம் முதலிடம் யாருக்கு? இதுவரை நீங்கள் யார் யாருக்கோ உங்கள் இருதயத்தில் இடம் கொடுத்துருப்பீங்க. உங்களுடைய அப்பாவாக இருக்கலாம், உங்களுடைய அம்மாவாக இருக்கலாம், உங்களுடைய அக்காவாக இருக்கலாம், உங்களுடைய தம்பியாக இருக்கலாம், உங்களுடைய தங்கச்சியாக இருக்கலாம், உங்களுடைய ஃப்ரெண்டாக இருக்கலாம், நீங்கள் உயிருக்கு உயிராக விரும்பினவங்களாக கூட இருக்கலாம். யார் யாருக்கோ உங்களுடைய இருதயத்தை நீங்கள் கொடுத்துருந்தீங்க. இதனால் வரைக்கும் நீங்கள் கொடுத்தீங்க. ஆனால் இனிமேல் நீங்கள் கொடுக்க வேண்டிய ஒருத்தர் இருக்கார். நம்மளுக்காக சிலுவையில் மரணித்து, நம்மளுக்காக ரத்தம் சிந்தி, நம்மளுக்காக உயிரையே விட்ட ஒருத்தருக்காக உங்களுடைய இருதயத்தை கொடுத்து பாருங்கள். பாவியான நம்மளை பரிசுத்தமான இருதயத்தை கொடுத்து அவர் நம்மளை மீட்டு எடுத்துட்டார். ஆனால் பாவியான இருதயத்தில் நம்ம அந்த பரிசுத்தவானுடைய ஏசப்பாவை நீங்கள் அவர் இருதயத்துக்குள்ளே வர வச்சிட்டிங்கன்னா, உங்களுடைய இருதயத்தில் ஏசப்பா வந்துட்டார்னா முதல்ல நடக்கிறது உங்களுக்கு அற்புதம். உங்களுடைய இருதயம் பரிசுத்தமாக இருக்கும். உங்களுடைய குடும்பம் பரிசுத்தமாக நீங்கள் நடத்துவீங்க. உங்களுடைய கண்கள் பரிசுத்தப்படுத்தப்படும். உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய எண்ணங்கள் பரிசுத்தமாக இருக்கும். உங்களுடைய சரீரம் பரிசுத்தமாக இருக்கும். இது எல்லாமே பரிசுத்தமாக இருந்தால் நீங்கள் நினச்ச மாதிரி பரிசுத்தம்னா வாழலாம். வாழ நீங்கள் விரும்புங்க.